கார்த்திக் தீபா சீரியல் ஜனவரி 5ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபா வந்து சூப்பராக நடித்து காமிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே செம்மையாக கிளாப் பண்ணுறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, எல்லாருமே வந்து நல்லா தான் பேசுனீங்க உங்கள் புருஷன் மாதிரி, ஆனால் கரெக்டாக அக்யூரேட்டாக பேசுனது அப்படின்னா அது கண்டிப்பாக தீபா தான். அதனால் தீபா தான் இந்த போட்டியோட வின்னர் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ரொம்ப வருஷமாக நான் ஒரு நெக்லஸ் வந்து கொடுக்கணும்னு நினச்சேன், அதை நான் தீபாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு அபிராமி ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ஜெயின் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா நம்ம கார்த்திகையும் தீபாவுக்கு கை கொடுக்குறாரு. சூப்பராக வந்து நீங்கள் வந்து ஜெயிச்சிட்ட அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் என்னை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அதுக்குன்னு தீபா கூட்டிகிட்டு போயிடலாமே அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம அபிராமி வந்து தீபாவும் மறைக்கிறாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே அந்த இடத்துலேருந்து போனதோட நம்ம தீபா அந்த இடத்துலேருந்து போகிறதுக்கு முன்னாடி அபிராமி கூப்பிட்றாங்க, ஏய் ஒரு நிமிஷம் நெல்லு அப்படின்னு. அதுக்கு நம்ம தீபா பக்கத்தில் வந்துட்டு, சொல்லுங்கத்தை ஏதாவது வேணுமா அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் வேணாம், நீ என்னடி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு. அதுக்கு அபிராமி கேட்குறாங்க, இங்கே பாரு, நீ என் பிள்ளை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டேன்னு திமுறில் பேசுறியாடி அப்படின்னு. அதுக்கு நம்ம தீபா கேட்குறாங்க, அத்தை என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, நீ இன்றைக்கி பேசுனதை வச்சு என்ன தெரியும்னு கண்டுபிடிச்சேன், நீ என்கிட்டேருந்து என் பிள்ளையை பிரிச்சுட்ட அப்படின்னு திமுறா பேசுகிற மாதிரியே இருந்துச்சு. நீ என்ன நினச்சாலும் என் பிள்ளையை என்கிட்டேருந்து பிரிக்க முடியாது, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, சரி அத்தை என்றைக்குமே உங்கள் பிள்ளைய உங்ககிட்டேருந்து பிரிக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, நீ நினச்சாலும் முடியாதுரி, இன்னும் நீ ஞாபகம் வச்சுக்கோ, நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைகிட்ட ஏதாவது க்ளோஸாக பழகணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதே நேரம் தீபா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. இந்த அத்தை ஏன் தான் என்னை பற்றி புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு. அந்த நேரம் மீனாட்சி வராங்க. மீனாட்சி வந்துட்டு, என்னாச்சு தீபா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா டக்குன்னு கண்ணை தொடச்சிட்டு, ஒன்றில் அக்கா அப்படின்னு சொல்ல, அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை பேசுனதை காதில் வாங்கினேன், ஒரு சின்ன போட்டி, இதை கூட அத்தை வந்து உங்களை மன்னிக்க மாட்டேங்கிறாங்களே, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, அதான் அக்கா எனக்கும் ஒன்றும் புரியல, நான் எவ்வளோ பண்ணாலும் அத்தைக்கு மட்டும் என்னை பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க.